உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லீரேல் விருத்தரும் பாலராவர் மேனியும் சிவந்திடும் எழுதுறார். அங்கே இருக்கக்கூடிய அந்த நாடியிலிருந்து காற்று நமக்கு மூக்கு வழியாக ஓடுற காற்றையே இன்னும் கணக்கில் நம்ம கொண்டு வரவே இல்லை, பார்க்கவே இல்லை, அது பிடிக்கவே இல்லை. உணவு உண்ண தெரியும், தண்ணீர் அருந்த தெரியும், மூச்சு காற்று எடுக்க நமக்கு தெரியுமானா இல்லை. ஏன்னா அதுவும் செயல். அது யாருடைய செயலில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அது அதனுடைய செயல். அது எது அப்படின்னா அதுதான் உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய ஆன்மா. காற்றை பற்றி செல்லுகின்ற பொழுது அது கொண்டு போய் அந்த ஆன்மாவிடத்தில் சேர்க்கும். இப்போ காற்றை மட்டும் கணக்காக நம்ம பார்க்க தெரிஞ்சோம்னா போகிறோம். அந்த காற்றுக்கு பரின்னு சொன்னேன். பரி அங்க யோகம்னு திருமூலர் திருமதலில் தெளிவுபட எழுதிட்டார். இந்த மூச்சு காற்றினாலே குழந்தை பேற்றினை உருவாக்குவது, மூச்சு காற்றினை குழந்தை பேர் இல்லாமல் செய்து கொள்வது. இது சித்தர்கள்லாம் கருத்தடை அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ணிட்டு இல்லை. குழந்தை வேணும்னா பெற்றுக்கலாம், வேணான்னா பெற்றுக்க வேணாம் அப்படின்றலாம் எழுதி வச்சுருக்காங்க. அந்த நூல்கள் எல்லாம் நமக்கு தெரியாது. அதை போதிப்பவர்கள் யாரும் இல்லை, அந்த போதனையில் கேட்பவர்கள் யாரும் கிடையாது. அப்போது எவ்வளோ பெரிய விஷயங்களை அவங்க வாழ்க்கை கல்வி, நம்ம வளமான வாழ்க்கைக்கு வழி சொன்ன பாடல்கள். இங்கே காமன் கணையனுக்கு கனலாய் வேகுதடி, கனலாக வேகுதுன்றார். எங்கே வேகம்? நம்முடைய தொப்புளுக்கு கீழே ஒரு வெப்பம், ஒரு சூடு இருக்குது. அதெல்லாம் ஈரத்துணியை கட்டக்கூடாதுன்னு வள்ளலார் எழுதியிருக்கார். தொப்புளுக்கு மேலே தான் துணியை கட்டணும், தொப்புளுக்கு கீழே கட்டக்கூடாது. ஏன்னா தொப்புள் 72,000 நாடி நரம்புகளையும் உருவாக்குன இடம். நீங்களும் நானும் உருவான இடம் தொப்புள் கொடி அறுத்த இடம். பசி பிறக்கும் பொழுதே வருவது பசி, வயது ஏற ஏற வருவது காமம். அப்போ 12 வயசுக்கு மேலே தான் 5 வயசா 6 வயசு பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமணம் பண்ண முடியாது. அப்போ அவங்களுக்கு அந்த எண்ணமும் கிடையாது. வயது ஏற ஏற ஒதுங்கிக் கொள்கிறார்கள். இந்த குணாதிசயம் அவர்களுக்கு எவ்வாறு உருவாகும், எப்படி உருவாகும்? இது உள்ளிருந்தே ஏற்படுத்தக்கூடிய ரசாயன மாற்றங்கள். அந்த ரசாயனங்கள் குறைவு வருகின்ற பொழுது தான் பிறவிலையும் குருட்டு பிள்ளைங்க, கை இல்லாத பிள்ளை, கால் இல்லாத பிள்ளை, புத்தி இல்லாத பிள்ளை, இதுக்கெல்லாம் யார் காரணம்னா அப்பா அம்மா தான். கடவுள் பேரெல்லாம் குற்றம் சொல்லக்கூடாது. கடவுள் எங்கேயே இல்லை, இயற்கை தான் கடவுள். நாம் உண்ணும் உணவையும் பருகும் நீரையும் சுவாசிக்கும் காற்றையும் சரி பண்ண தெரியாத பண்ணி அந்த பண்ணுதலில் இந்த பண்ணுதல் பிறக்கும். இதுதான் உண்மையும் கூட.